கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக டெல்லியில் 2ஆம் கட்டமாக தாவேக தலைவர் விஜயிடம் 6 மணி நேரம் விசாரணை நிறைவு. கூட்டம் அதிகம் சேர்ந்தபோது சுதாரிக்காதது ஏன், எப்போதுமே தாமதமாக வருவது ஏன் போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தோம். விஜய்க்கு இனி சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தாது என தாவேக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. மேலும் இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தரா எந்த சம்மனும் இல்லை. இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை கூடுகிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி உரை நிகழ்த்துவாரா என பெரும் எதிர்பார்ப்பு. அண்ணா அன்று பற்ற வைத்த அறிவுத்தீ இன்று வரை கொழுந்துவிட்டு எரிகிறது. தீ பரவட்டும் என்று கூறினால் இன்று கூட பலர் பயந்து நடுங்குவதாக துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எரிகின்றால் மிகையாகாது. அதனால்தான் தீ பரவுகிறது. தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறும் என அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நாளை விசாரணை. தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு முன்பு நாளை விசாரணைக்கு பட்டியல். டெல்லியில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு. தமிழ்நாடு தேர்தல் நிலவரம், கூட்டணி தொகுதி பங்கீடு, பிரதமரின் சென்னை வருகை குறித்து முக்கிய ஆலோசனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் பலூனுக்கு காற்று நிரப்பும் சிலிண்டர் வெடித்து விபத்து. திருவிழா முடிந்து மக்கள் வீடு திரும்பும் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி 3 பேர் பரிதாப பலி. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் முகமது பின் ஜாயத் அல் நயான் இந்தியா வருகை. டெல்லி விமான நிலையத்தில் சிவப்பு கம்பளம் விரித்து கட்டியணைத்து வரவேற்று ஒரு காரில் பயணித்த பிரதமர் மோடி. பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபின் போட்டியின்றி தேர்வு. நாளை பதவியேற்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. கர்நாடக மாநிலம் மைசூருவில் முதலமைச்சரின் வருகையின் போது சாலையில் குறுக்கிட்ட வாகன ஓட்டி. ஆத்திரத்தில் வாகன ஓட்டியை எட்டி உதைத்த மைசூர் எஸ்பிக்கு குவியும் கண்டனம். இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் 35 ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்தம். விரைவில் அறிவிப்பை வெளியிடுகிறது இந்திய ரயில்வே. டெல்லியில் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறிய காற்று மாசு. கடந்த ஆண்டில் சுவாசம் தொடர்பான நோய்களால் 9211 பேர் உயிரிழந்ததாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சென்னை வேளச்சேரியில் டெலிவரி ஊழியரை சரமாரியாக வெட்டிய இளைஞர்கள். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடந்த சம்பவத்தால் பகுதிவாசிகள் அச்சம்.
ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் தண்ணீரில் மூழ்கி 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். அழுகிய பயிருடன் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைக்கான முதல் பரிசு அறிவிப்பில் அதிகாரிகளின் உதவியோடு மோசடி. கயிற்றுடன் அவிழ்க்கப்பட்ட காளைக்கு முதல் பரிசு வழங்கியதாக காளை உரிமையாளர் குற்றச்சாட்டு. பிடிபட்ட காளைக்கு முதல் பரிசா, நல்லா விளையாண்ட காளைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லையா. உலகத்துக்கு ஊருக்கே தெரியும், எல்லாரும் பார்த்துருக்காங்க. இது அரசியல் தலையிட்டு முழுக்க இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்தில் திடீரென அரசு பேருந்தில் தீ விபத்து. கரும்புகை வெளியேறியதால் பயணிகள் அலறி அடித்து ஓட்டம். திருவாரூரில் இருந்து மன்னார்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் சாலை ஓரத்தில் கிடந்த வாக்காளர் அடையாள அட்டைகள். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களின் அடையாள அட்டைகளை வீசி சென்றது யார் என விசாரணை. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க கோரிய வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு, களக்காடு தலையணை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை. விருதுநகர் அருகே சரக்கு வேன் மேம்பால தடுப்பு சுவரில் மோதி விபத்து. 2 பெண்கள் பரிதாபமாக பலியான நிலையில் சிறார்கள் உள்ளிட்ட 9 பேர் படு காயங்களுடன் சிகிச்சை. ஜப்பானின் தற்காப்பு படையில் புதிய வகை ரோபோக்கள் அறிமுகம். மனிதர்களைப் போலவே ரோபோக்களும் பயிற்சி செய்யும் காட்சிகள் வைரல். கிரீன்லாந்து டென்மார்க் மக்களின் நிலம் என பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பேச்சு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிக வரி மிரட்டல் தவறான நடவடிக்கை எனவும் கண்டனம்.